இன்றைக்கி இல்லஸ்ட்ரேஷன் 16th பார்க்கலாமா? இதில் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ் பை ப்ரிப்பேரிங். என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாரு. டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். இந்த சம்மில் 4 அக்கௌண்ட்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? எது கண்டுபிடிக்கிறதுக்காக ரெக்வயர்ட் டு கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேசஸ். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த 4 அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த சம்மில் பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் 4 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது இந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா அசெட். டேட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் அசெட். அசெட்ஸ் ஆல்வேஸ் என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். கிரெடிட்டாஸும் பில்ஸ் பேயபிளும் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். அப்போது ஓப்பனிங் பேலன்ஸ் இது டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். இது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். க்ளோசிங் பேலன்ஸ். அதே போல் கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிள் லைபிலிட்டிஸ். அப்போ இது என்ன பேலன்ஸ்? கிரெடிட் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எங்கே வரும்? கிரெடிட் சைட், இது டெபிட் சைட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் இது கிரெடிட் சைட், இது டெபிட் சைட். ஓகேவா? இது ஓப்பனிங் க்ளோசிங் தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இருந்தாலும் சொல்லியிருக்கேன். அதர் இன்ஃபர்மேஷன்ஸில் பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ். அப்போது இது டேட்டாஸ், இதில் 4 அக்கௌண்ட்டுமே இருக்குது. அப்போது இந்த 4 அக்கௌண்ட்டுக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும்? அலாட் பண்ணணும். எது எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு போக போகுதுன்னு. அப்போது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ்னு என்னமா? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸுக்கு ஆப்போசிட்டாக, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக. அப்போ இங்கே எங்கே வரும்? கிரெடிட் சைட். அடுத்தது டிஸ்கவுண்ட் அலௌடு. நம்ம கேஷை ரிசீவ் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட்டை அலோவ் பண்ணுவோம். அலௌட் டு கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ்னால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கஸ்டமர்ஸும் டேட்டாஸும் சேம். டேட்டாஸ்னு சொல்லலாம், அவங்கள கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம். அப்போது கேஷ் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் அலௌட். அப்போ இதுவும் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் எங்கே தான் வரும்? கிரெடிட் சைட். அடுத்தது கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். அப்போ இது என்னது? அவங்களே கொடுத்துட்டாங்க. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட். அப்போ இது எங்கே வரும்? ஜஸ்ட் ஆப்போசிட், டெபிட் சைட். அடுத்தது அவங்கக்கிட்ட கேஷை பே பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் அலௌட் பை சப்ளையர்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவோம், ஆனால் இங்கே சப்ளையர்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாத. சப்ளையர்ஸும் கிரெடிட்டார்ஸும் ஒன்று, சப்ளையர்ஸும் கிரெடிட்டார்ஸும் ஒன்று. அப்போது இந்த சப்ளையர்ஸ் வந்து நமக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே அலௌடுங்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடாது. டிஸ்கவுண்ட் அலௌடுங்கிறது நாம் கஸ்டமர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம். இது சப்ளையர்ஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இங்கே டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கூட கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போது இது ரெண்டும் எங்கே வரணும்? கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இந்த ரெண்டும் எங்கே வரும்? டேட்டாஸ் அக்கௌண்ட். அடுத்தது பேமெண்ட் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். அப்போது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னமா? இங்கே டெபிட் சைட். அது கிரெடிட், ஓப்பனிங் டெபிட், ஓப்பனிங் கிரெடிட். அப்போ அது நம்ம இங்கே எங்கே என்ட்ரி பண்ணுவோம்? டெபிட் சைட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எங்கே இருக்கும்? டெபிட். அப்போ இது எங்கே இருக்கும்? கிரெடிட். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்ஆனர் வந்ததுன்னா நம்ம 2 அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணணும். 2 அக்கௌண்ட் எது? பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரு பண்ணணும், டேட்டாஸ் அக்கௌண்ட்லேயும் என்ட்ரு பண்ணணும். அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும், டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடும். இந்த ஒரு அமௌண்ட் மட்டும்தான் 2 அக்கௌண்ட்டில் அப்பியர் ஆகும். அடுத்தது பாருங்கள், பேட் டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். எந்த அக்கௌண்ட்டில் தான் வரும்? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். அப்போ டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட். அப்போ இது எந்த சைடில் வரும்? கிரெடிட் சைட். டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட் நம்ம என்ட்ரி பண்ணணும். சரியா? இப்போமா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே சம் இங்கே எழுதிட்டேன். ஏன்னா திருப்பி பார்த்து சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக அங்கே சம்மா இருக்கிறத அப்படி இங்கே எழுதியிருக்கேன். இப்போது டேட்டாஸ் அக்கௌண்ட். டேட்டாஸ் எங்கேம்மா? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் 60,000, க்ளோசிங் 55,000. அடுத்தது இது பில்ஸ் ரிசீவபிள் 5,000. அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் டெபிட் சைட், க்ளோசிங் கிரெடிட் சைட். இந்த 2 அமௌண்ட் போட்டுரும். அடுத்தது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25,000 கிரெடிட் பேலன்ஸ். அப்போது அது வந்து ஓப்பனிங் வந்து கிரெடிட் சைட், க்ளோசிங் வந்து டெபிட் சைட் 28,000. அடுத்தது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் 2,000 அது கிரெடிட்டில் வரணும், 3,000 டெபிட்டில் வரும். இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். 4 அக்கௌண்ட்டு அட் அ டைம் ஓப்பன் பண்ணி போட்டாலும் போடலாம், இல்லை ஒவ்வொரு அக்கௌண்ட்டாகவும் போடலாம். சரியா? அடுத்தது பாருங்கள், இப்போ 4மே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் கீழே பாருங்கள், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் சொன்னேன்னா, அப்போ டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் 1,30,000. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலௌட் டு கஸ்டமர்ஸ். இதுவும் என்ன அக்கௌண்ட் தான்? டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட்.
அடுத்து கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டார்ஸ். அப்போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எங்கே இருக்குது? கிரெடிட் சைடு. அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட் எங்கே வரணும்? டெபிட் சைடில் ஒரு 70,000. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட் பை சப்ளையர்ஸ். இதுவும் என்ன தான்? கிரெடிட்டார்ஸ் தான். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் ஒரு 3,500. அடுத்தது பேமெண்ட் அகெனிஸ்ட் பில்ஸ் பேயபிள். அப்போது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் கிரெடிட். அப்போ இது எங்கே வரணும்? டெபிட்டில் வரணும். அதில் ஒரு 7,000. அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள். அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் வந்து டெபிட். அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட் எங்கே? கிரெடிட். அதில் ஒரு 14,000. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். நான் 2 அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் எங்கே வரணும்? கிரெடிட் சைடில் ஒரு 1,200. அதுவே டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1,200 டெபிட் சைடும் வரணும். இந்த அமௌண்ட் வந்து இங்கே கிரெடிட்டில் வரணும், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரணும். சரியா? இது ரெண்டும் ஒரே அமௌண்ட்டு 2 அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணுறோம். அடுத்தது பேட் டேட்ஸ். உங்களுக்கே தெரியும், பேட் டேட்ஸ் எங்கே தான் வரும்? டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. இப்போ இவ்வளோ தான் நம்ம எழுதியாச்சு. இப்போ எழுதுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் சம்மில் இதில் என்னம்மா 3 அமௌண்ட்டும் டிக் ஆயிருக்கா? அப்போது இந்த 3 அமௌண்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோன்னு நமக்கு 11,200. இது என்னது? பில்ஸ் ரிசீவ்ட் டியூரிங் த இயர். அப்போ இந்த பில்ஸ் ரிசீவ்ட் டியூரிங் த இயர் இங்கே எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அப்போ இங்கே எங்கே வரணும்? கிரெடிட்டில் வரணும். இந்த அமௌண்ட், இந்த பேலன்சிங் ஃபிகரை தான் கொண்டாந்து இங்கே எழுதுறோம். அப்போ இதுவும் இப்போ டிக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நம்ம டேலி பண்ணிடலாம். இப்போ இதில் 5 அமௌண்ட் டிக் ஆயிருக்கா? அப்போ டோட்டல் எவ்வளோமா? 2,05,200. இதில் 2 அமௌண்ட் டிக் ஆயிருக்கா? அப்போ 61,200 மைனஸ் பண்ணால் 1,44,000 என்எஸ்எல்ஸ் கிரெடிட் சேல்ஸ். அடுத்தது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் நம்ம வந்து டேலி பண்ணுறோம். இதுலேயும் பாருங்கள் 3 அமௌண்ட் டிக் ஆயிருக்கா? அப்போது இங்கே 10,000ல் 2,000 மைனஸ் பண்ணோம்னா 8,000. இது என்னது? பில்ஸ் அக்செப்டட் டியூரிங் த இயர். அப்போ இந்த பேலன்சிங் ஃபிகர் இங்கே எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் இருக்கும்போது அது எங்கே வரும்? இங்கே டெபிட்டில் வந்துடும். சரியா? நான் இங்கே எழுதியிருக்கேன்னா பேலன்சிங் ஃபிகர்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து எடுத்தோம்? பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வர்றது இங்கே எங்கே வரும்? டெபிட் சைடு வரும். சரியா? அப்போ இந்த அமௌண்ட் இப்போ இதில் 4 அமௌண்ட்டுமே டிக் ஆகிடுச்சாமா? அப்போது இதனோட டோட்டல் எவ்வளோ? 1,09,500. இந்த 1,09,500ல் 25,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன பர்ச்சேசஸ் கிடைக்கும்? கிரெடிட் பர்ச்சேசஸ். இதில் வந்து இந்த சம்மில் டோட்டல் பர்ச்சேஸும் டோட்டல் சேல்ஸும் கேட்கல. என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கிரெடிட் பர்ச்சேஸும் கிரெடிட் சேல்ஸும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதே மாடலில் எக்ஸசைஸ் சம் இருக்குது. எனக்கு கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஓகேவா?